பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர். அவராலே செய்ய முடியாத ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை. அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், மனுஷர்களை உருவாக்கினவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட மெய்யான தெய்வம். இன்றைக்கு ஒரு வார்த்தை வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் முடியாது என்று கைவிட்ட அநேக மனிதர்கள் இன்றைக்கு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ கேன்சர் நோயாளிகள் இனி குணப்படுத்த முடியாது, மரணம்தான் என்று சொன்ன அநேகர் இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடியாது என்ற காரியத்தையும் முடிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற தேவனை நம்ம ரொம்ப குறைத்து மதிப்பிட்டுறோங்க. என் தேவை ரொம்ப பெருசா இருக்குது, எனக்கு தேவையான அற்புதம் ரொம்ப பெருசா இருக்கு, இது நடப்பதுக்கு சாத்தியம் இல்லை, இது முடியாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு நாம என்ன செய்யறது தெரியுமா? ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டுறோம் நம்ம ஆராதிக்கிற தேவனை. ஆனா ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஒரு மிகப்பெரியவர். தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எவ்ரி ஒன் அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரால் முடியுங்க. அவர் மேல நம்புங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா டேடி உங்களால முடியாதுன்னா இந்த உலகத்துல எவராலையும் முடியாதுன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மனுஷனால கூடாது, ஆமா அவரால் கூடாது, முடியாது. மருத்துவர்களால் கூடாது, ஆமா அவர்களாலும் முடியாது. அவர்களால் முடியாத எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடியவர். மரித்து 4 நாட்களான லாசரு சகோதரி சொல்றாங்க, நாத்தம் எடுக்குமே, 4 நாள் போச்சே. ஆண்டவர் சொன்ன, விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். பார்த்தாங்க மகிமையை. ஒரே வார்த்தையில மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். 12 வருஷமாய் இரத்தப்போக்கு ஒரு சகோதரிக்கு எல்லா மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க. ஆமாங்க, அவர்களால் கூடாம போயிடுச்சு, அவர்களால் கூடல. ஆனால் வஸ்திரத்தை சொட்ட அந்த இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட நிமிஷமே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய் சுகத்தை பெற்றுக்கொண்டார். இவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் தேவனால கூடும். விசுவாசிங்க, நம்புங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள தகப்பனே, மனுஷனால் கூடாதுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை, என்னென்ன காரியம் அவர்களுக்கு கைகூடி வர வேண்டுமோ, என்னென்ன காரியத்தை அற்புதம் வேண்டுமோ நீர் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.